ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் உங்கள் அனைவரும் இந்த இணையத்தின் நிமித்தம் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. தேவனே, எங்களோடு நீர் பேசி, எங்களோடு ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியால் ஆண்டவரே நீர் தொட்டு அபிஷேகியும். தேவனே, எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்யும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நிற்போமா. லெட்ஸ் ஸ்டாண்ட். ஆரம்ப பாடல். இந்த வேளையில் நாம் அனைவரும் ஒன்றாக குரல்களை உயர்த்தி நாம் பாடுவோம். நாம் நின்ற வண்ணமாக காலை ஆராதனை ஜெபத்துக்கு நாம் செல்வோமாக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்புக் கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நம் பாவங்களை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாம் அறிக்கை செய்ய ஆயத்தம் செய்வோமாக. Thank you, Lord. Forgive us our sins. சேர்ந்து இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனம் ஸ்தாபம் பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடனுமே சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையில் தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக.
தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் பெண்டெகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 17ஆம் ஞாயிறு திருத்துவம் 16 பெண்டெகோஸ்ட் 17 ட்ரினிட்டி 16. இந்த சுருக்க ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ அதிகாரமும் வல்லமையும் உடைய கர்த்தாவே, சகல நன்மைகளுக்கும் காரணரே, உமது நாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் இருதயத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தியை எங்களுக்குள்ளே வளர பண்ணி எங்களுக்கு சகல நலமானவற்றையும் தந்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். Hallelujah. நாம் அனைவரும் எழுந்து நிற்போமா? Shall we stand? Praise you, Jesus. Praise you, Jesus. Oh, hallelujah. Oh, how beautiful it is to just be worshiping in the presence of the Lord. ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை, எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. Oh, such a wonderful thing. Thank you, Jesus. பா, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே துதிப்பதற்கென்று ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா என்று சொல்வதற்கு ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களை சந்தியும், உடைய வல்லமையால் எங்களை நிரப்பும், ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் மேல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினியின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, எங்களை நிரப்பும் தேவனே. Lord, fill us this time, fill us this moment, Lord. ஊற்றிடுமே Jesus, உன் வல்லமையே இந்த நாளில். Let's prepare our hearts. எங்கள் மேலே ஊற்றிடுமே இந்த நாளில். எங்கள் மேலே ஓ ஹalleluya. சகோதர சகோதரிகளை, இந்த வேளையிலும் கரங்களை தட்டி குரல்களை உயர்த்தி தேவனை ஆராதிப்போமா? அவர் ஆராதிப்பும் தேவ ஜனமே, அவர் துதிக்கும் பாத்திரராக இருக்கிறார். Let's worship him, Jesus. ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை 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 ஆறுமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றிடுமே.
ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு இப்பொழுது எங்களை நிரப்பும் ஆண்டவரே அந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தை எங்களுக்கு இப்பொழுது நாம் இருக்கிற இடத்தில் தாரும் ஆண்டவரே அக்கினி நாவுகளால் எங்களை சத்தியம் ஆண்டவரே பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்ல தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே இப்பொழுது எங்களை நிரப்பும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்தச் செய்யுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமை ஊற்றுகிறவரே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை வல்லம் தாருமை தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை வல்லம் தாருமே நிரப்பும் ஆண்டவரே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அபிஷேகம் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருமே நிரப்புமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே
செய்யும் ஆண்டவரே. ஒரு சுகத்தை எங்களை காண செய்யும் ஆண்டவரே. Praise you Jesus. Praise you Jesus. Oh, there's a miracle happening now. As your children are worshiping, there is a miracle happening now. இப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மத்தியில் இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய அதிசயம், உம்முடைய அற்புதம் அந்த இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. There's something happening. There's something happening. There's something pure. There's something wonderful. There's something miraculous that's happening. ஒரு அதிசயம், ஒரு சுகம், ஒரு விடுதலை. Oh Jesus, there's something happening right now. இப்பொழுது ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா மகிமைக்கும் உகந்தவர் நீர் ஆண்டவர், மாட்சிமை நிறைந்தவர். இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் இப்பொழுது நீர் ஆண்டவரே. கேட்டுக் கொண்டிருந்து, ஆராதித்துக் கொண்டிருந்து, பாடிக்கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அப்பா இயேசுவே தேவனே இப்பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர்களை தொட்டு ஒரு அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. There is something that you are doing right now. There is something. Oh, there is something that you are doing right now. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, தயங்காதீங்க, யோசிக்காதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. The Lord is doing something. விட முடியாததை விட்டுருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆராதிப்போமா, ஆராதிப்போமா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். எல்லா மகிமைக்கும் கணத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கணத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். ஆராதிக்கிறோமே ஆண்டவரே. துதிக்கு பாத்திர நீர் ஆண்டவர். எங்களை அழைத்தவர், தாயின் கருவில் பெயர் சொன்னவர் ஆண்டவரே. எங்கள் பெயரை எங்கள் தாய் தந்தை வைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரே நீர் எங்களை அழைத்தவராக இருக்கிறீர் தேவனே. எங்கள் இதயத்தில் நீர் தங்கி ஜீவியும் ஆண்டவரே. என் இதயத்தில் தங்கி நீ ஜீவிக்கின்றே, தேவாதி தேவன் நீரே. என் இதயத்தில் தங்கி நீ ஜீவிக்கின்றே, தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறே, ஒரு போதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறே, ஒரு போதும் மறவீரையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம்,
எம்மட்டும் நான் விலகி போனாலும் ஆண்டவரே, எம்மட்டும் நான் தூரமாக போனாலும் தேடி வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவ ஜீவியத்திலிருந்து ஆண்டவரே, திரும்ப முடியாதவைகளிலிருந்து, விட முடியாதவைகளிலிருந்து இப்பொழுது ஆண்டவரே ஒரு பொருத்தனை செய்ய எங்களை ஆயத்தம் செய்தருளும். உமக்காக நான் விடுகிறேன், உம் அன்புக்காக நான் விடுகிறேன், உன் தயவுக்காக நான் விடுகிறேன் ஆண்டவரே. அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக நீ சிந்தின ரத்தத்துக்காக நான் விடுகிறேன். நான் மாறுறேன் ஆண்டவரே. I want to change, I want to change, not because of anyone else, because of your love, Lord, because of your love and because of your only pure beautiful love, oh Lord. I want to change. நான் மாறணும் ஆண்டவரே, என்ன மாற ஆண்டவரே, உம்மை பின்தொடர்ந்து வர ஆண்டவரே. நீர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மை கிருபைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்மை தேடி வர என்னை ஆயத்தம் செய்தவர்களும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தாலே ஆண்டவரே என்னை கழுவி என்னை மறுபடியுமாக மீட்டெடுத்து என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. We worship you, Lord, we worship you. என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உன் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உன் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. 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 துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை
How beautiful is the name of Jesus. How beautiful is the name, the mighty name of Jesus. We worship your holy name, Lord. We worship your holy name. Even as we are praying, even as we are singing, இப்பொழுது தொழுது கொண்டிருக்கிற வேளையிலும், இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலும், அப்பா இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை காணும், எங்களை காணும் ஆண்டவரே. Look at me, Lord, wherever we are. இப்பொழுது நீ எந்த இடத்தில் இருந்தாலும், உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும், இயேசுவே என்று கூப்பிடு. Call on to the mighty name of Jesus. Call on to the mighty name of Jesus. இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உம்முடைய கூக்குரலுக்கு பதில் சொல்ல வல்லவராக இருக்கிறார். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் உன்னை சந்திப்பார், உன்னை தொடுவார். இப்பொழுது நீ மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து சென்றாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு உமக்காக மரித்தார், உமக்காக ரத்தம் சிந்தினார், உம்மை மீட்டெடுப்பார். He will redeem you. He will give you his salvation. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைமா. நீ யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும், ஆண்டவர் அறியாத இயேசு யார் என்று எனக்கு தெரியல என்று சொல்கிற நீ எந்த மூலையில உலகத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், இயேசுவே என்று நீ ஒரு தடவை சொல்லு. Just say once, Jesus, Jesus, and you see a miracle in your life. You will see a miracle in your life, because the name of the Lord is a mighty name. இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆமென். ஹalleluya. இப்பொழுது தேவனின் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். மகளே, அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உம்மை அபிஷேகித்துக் கொண்டு உம்மை சுத்தி இருக்கிற அந்தகாரங்களை, சத்துருக்களை அவருடைய வல்லமையால அப்புறப்படுத்தி சுட்டெரிந்து அவர்களை விரட்டுகிறார், உன்னை விடுவிக்கிறார். ஜீசஸ், இயேசுவே, ஆராதித்தோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரியவர் நீர் ஆண்டவரே. ஆராதிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி தேவனே. நீ செய்து கொண்டிருக்கிற அற்புதமான அதிசயமான காரியங்கள் ஆண்டவரே, இன்னும் நீர் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறீர். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய திருவசனம் எங்கள் மத்தியில் வரும் பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையால் எங்களை சந்தியும். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையால் எங்களை சந்தியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரு கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Shall we give God a big wonderful clap offering? Hallelujah, hallelujah. Please be seated. இன்று வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரை. Today's scripture reading is taken from Genesis chapter 4 verses 1 till 16. வசனம் 1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும்
அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இதுவே தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, praise the Lord. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் மறுபடியும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்க நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருந்து உடைய பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பி துதிக்க வைத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தை வருகின்ற இந்த வேளையிலும் எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் மறைத்து அடியேனை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு அருமையான இந்த நாளில் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு வருவது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்க. நாளைக்கு திங்கட்கிழமை அனைவர் நீங்கள் வேலைக்கு மறுபடியும் போவீங்க. இந்த வாரம் முழுவதும் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய பேருக்கு உங்களுக்கு ரொம்ப களைப்பான ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வாரமாக இருந்திருக்கும். ஆனாலுமே ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சந்நிதியில் நாம் அமர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நல்ல ஓய்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நம்ம சபைக்கு நம்ம போவோம். இப்போ அனைவரும் இங்கே கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த இணையத்தின் நிமித்தம் சில பேர் சபையில் இருப்பீங்க. இப்போ சிங்கப்பூரில் சபைகள் எடுத்தீங்கன்னா 50 பேர், இப்பொழுது 100 பேர் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 100 பேர் அந்த சாங்சுவரி அந்த ஆலயம் உட்கார்வதற்கு பெருசாக்க இருந்தால் தான் 100 பேர் 1 மீட்டர் தள்ளி 50 பேரும் உட்கார முடியும். இப்பொழுதுக்கு நம்ம வந்து அபண்டன்ட் கிரேஸ் பிரெஸ்பிட்டேரியன் சபையில் இப்பொழுது நம்ம கட்டடம் கட்டி கொண்டிருக்கிற வேலையில் அபண்டன்ட் கிரேஸ் பிரெஸ்பிட்டேரியன் சபையில் நம்ம இருக்கிறோம். இந்த அபண்டன்ட் கிரேஸ் பிரெஸ்பிட்டேரியன் சபையில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு முடியுமான இந்த வாரம் தான் அங்கே இருக்கிற போதகர்களுடைய தலைவர்களுடைய பேசி முடிவெடுக்க முடியும். ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் என்று விசுவாசிப்போம். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் மறுபடியும் நம்ம சபையில் சேர்ந்தவள் நல்லாயிருக்கும். ஆனாலுமே ஐக்கியம் செய்ய முடியாது. சபை முடிஞ்ச பிறகு நம்ம சீக்கிரமாக வீடு திரும்ப வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கம் அவர்களுடைய விதிமுறைகளை அவங்க வந்து கொஞ்சம் லூசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தெம். கூடிய சீக்கிரமே
கிறிஸ்மஸ்க்கு முன்பாக ஃபேஸ் 3க்கு வர வேண்டும் என்று நம்ம வேண்டிக் கொள்கிறோம். இப்போ கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம அனைவரும் சபையோர் எல்லாருமே சபையில் சேர்ந்து கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடலாம். ஹல்லேலூயா. இப்போ சபைக்கு போகிறோம், சபைக்கு போய் ஆண்டவர் வசனத்தை கேட்குறோம், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கொள்கிறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷங்க. ஆனால் அதே பார்க்கிலும் நம்ம சபைக்கு எதற்காக செல்கிறோம்? அங்கே போயிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம இன்னும் கிட்டி சேரவும், முக்கியமாக நம்மளோட காணிக்கை, நம்ம தசம பாகம் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையாக செலுத்த நம்ம செல்கிறோமா? அந்த மாதிரி செலுத்த நம்ம போகும் பொழுது தசம பாக காணிக்கை நேரத்தில் நம்ம காணிக்கை செலுத்து தசம பாகத்தை செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். சபைக்கு சபை போதகர்கள் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், சபைக்கு இந்த காரியத்துக்குன்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் முக்கியமாக நீங்கள் செலுத்தக்கூடிய தசமபாக காணிக்கை வந்து அது நீங்கள் ஆண்டவருக்கென்று செலுத்திடுங்க. நம்ம எப்பயும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? இஸ் காட் accepting the offering that we are giving? நம்ம கொடுக்கிறோம், ஆனால் அவர் இந்த காணிக்கையை அவர் இம்மட்டும் ஏற்றுக்கொள்கிறார். இந்த நாளில் என்னுடைய பிரசங்க தலைப்பு, are we giving God the offering that he is asking? Are we giving God the offering that he is asking, or are we giving God the offering that he is expecting? கர்த்தர் கேட்கும் காணிக்கையை இல்லை கர்த்தர் எதிர்பார்க்கும் காணிக்கையை நம்ம கொடுக்கிறோமா? இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்தை என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ப்ளீஸ் turn your Bibles with me to Genesis 4. ஒரு அருமையான ஒரு கதையை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் நம்ம வந்து 2 பேரை பற்றி பார்க்குறோம். முதலாவது முதல் மனிதன் ஆதாம், பிறகு அவனுடைய மனைவி முதல் பெண். இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதால பாவத்தில் விழுகிறார்கள். 3வது அதிகாரத்தில் அவர்கள் வந்து சர்ப்பத்தால் அவர்கள் ஏமாந்து போய் அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுகிறார்கள். அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். இப்பொழுது 4வது அதிகாரத்தில் அவர்கள் இருவர்களுக்கும் ஒரு மகன் பிறக்கிறான். The first natural born baby in the world is called Cain. அவன் மூத்த மகன். அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் தெரியல, 2வது மகன் பிறக்கிறான், ஏபல். இந்த கதை கேன் அண்ட் ஏபல், கையின் ஆபில், இவர்கள் இருவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த இருவருடைய கதைகள் உங்களுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கதைகள் சற்று முன் சகோதரி வாசிப்பதை கேட்டீங்க. இருவரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், ஆனால் காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுக்கு மிக கோபமாயிட்டு, வெரி மேட். என்ன பண்ணா? தம்பியை அவன் கொன்று விட்டான். லோக்கலாக சொல்ல வந்த அவன் தம்பியை போட்டு தள்ளிட்டான். ஸோ இந்த கதை. Now if you read the story, இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த கதையை நீங்கள் கேட்டீங்க, இந்த கதையை நீங்கள் தெரியும். அநேகருக்கு ஆழமாக இந்த கதை தெரியுமான்னு தெரியாது. ஆனாலுமே நீங்கள் யோசிக்கலாம், 2 பேரும் தான் காணிக்கை கொடுத்தாங்க. 2 பேரும் காணிக்கை கொடுக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் வந்து காயினோட காணிக்கை அவன் ஏற்றுக்கொள்ளல? ஏன் ஆபிலோட காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரு? இது நல்ல கேள்விங்க. ஆண்டவர் பச்சை பாதம் உள்ளவரா? கொஞ்சம் ஆழமாக இந்த கதையை நாம் பார்ப்போமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் வசனங்கள் 2 வாசிப்பதை நாம் கேட்போமா? பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான். பாருங்க, இங்க ஆபேல் வந்து அவன் வந்து ஆடுகளை மேய்க்கிறவன் என்ற தொழிலை அவன் செய்தான். ஆடுகள் முக்கியம், ஆடுகளை மேய்க்கிற அந்த வேலையும் முக்கியம், அருமையான ஒரு வேலை. அந்த வேலையை இவன் செய்ய ஆரம்பித்தான். இங்கே காயின் வந்து அவன் விவசாயியாக அவன் இருந்தான். அவன் வந்து இங்கே நிலத்தை அவன்
பயிரிடுகிறவனாக மாறினான். இட்ஸ் a tongue twister, ஆனாலுமே இங்கு 2 பேரும் அருமையாக அவர்களுடைய வேலையை செய்து கொண்டு இருந்தாங்க. they were 2 well decent jobs. இங்க எழுதப்பட்டிருக்கிறது வசனங்கள் 3-4 வாசிப்பதை கேட்போமா? சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். பாருங்க, உங்களுடைய கவனத்தை வசனம் 3 ஆரம்பத்துக்கு கொண்டு வரேன். சில நாள் சென்ற பின்பு என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாள் சென்ற பின்பு, இந்த காஸ் ஆஃப் டைம் அப்படின்றா என்ன? இது இந்த எபிரேயர் மொழியில பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரொம்ப நாட்கள், பல வருடங்களா இது அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கா. It can be many years, the course of time. The course of time is it's not a short period, it's a quite a long period. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பல வருட காலமாக, எத்தனை வருடம் என்று சொல்ல, ஆனால் பல வருட காலமாக இவர்கள் இந்த காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி இவர்கள் செலுத்தி கொண்டு இருக்கிற வேளையில் இப்ப நம்ம கொஞ்சம் பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஆஃப்டர் சம் டைம் ஒரு காலகட்டம் வருது. ஒரு காலகட்டத்தில் ஆபேலும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. ஆபேலும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், ஆனால் வாசிப்பதை கேட்போம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. பாருங்க, இங்க ஆபேலுடைய காணிக்கை அவர் அங்கீகரித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இங்க காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. He didn't. This means that God once upon a time, in the course of certain time, ஒரு சில வருட காலங்களில் இவங்க 2 பேரும் காணிக்கை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் 2 பேருடைய காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனாலுமே இந்த காலகட்டம் வரும் பொழுது, ஆஃப்டர் சம் டைம், இப்பொழுது ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. He is not accepting his offering. என்ன நடந்தது? Something must have happened in the course of time. இந்த காலத்திலிருந்து அவங்க ஆண்டவர் எல்லாமே ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. ஆனால் sometime later God stopped accepting Cain's offering. So what happened? Let's come to the first point. என்னுடைய முதல் குறிப்புக்கு நான் வருகிறேன். Give God your best and he will bless the rest. Give God your best and he will bless the rest. Okay? கர்த்தர் உன்னிடத்தில் மிக சிறந்ததை எதிர்பார்க்கிறார். பிறகு அவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிப்பார். கர்த்தர் உன்னிடத்தில் மிக சிறந்ததை எதிர்பார்க்கிறார். பிறகு அவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிப்பார். Give God your best. God expects your best and he will bless the rest. 3வது 4வது வசனத்தை நாம் பார்த்தோம். இங்க 3வது 4வது வசனத்துல அவன் காணிக்கையை செலுத்துறான். யாரு? காயேனு. அவன் காணிக்கையை செலுத்துறான். ஆனா ஆண்டவர் அவன் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. He offered to God some of his offering என்று இங்க NIV வெர்ஷன்ல எழுதப்பட்டிருக்கிறது. See, some of his offering என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் இங்க பாருங்க, Cain brought some of the fruits of the soil as an offering to the Lord. அவன் சில காணிக்கைகளை அவன் எடுத்து அவன் கொண்டு வந்தான் என்று இங்க பார்க்கிறோம். இங்க
காயின் அவன் செலுத்தக்கூடிய காணிக்கை மிக சிறந்தது என்று இங்கே எழுதப்படவில்லை. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஆபிலோட காணிக்கை ஒன்று இங்க மிக சிறந்தது இங்க எழுதப்பட்டிருக்குதா? ஆனாலுமே இங்க வேதாகமத்தை எழுதுபவர்கள் அவர்கள் ரொம்ப தெளிவா எப்படி எழுதுவாங்கன்னா, சிறந்த காரியத்தை இன்னும் அவர்கள் வர்ணித்து எழுதுவார்கள். 4வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமா? ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும், பாருங்க, அவரு சொல்றாரு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளையும், he says that Abel brought the firstborn of the flock. தொடர்ந்து படிப்போம். அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். கொழுமையானவர்கள் குண்டு குண்டா இருக்கிறது, நல்ல கொழுப்புள்ள ஆட்டுக்குட்டி, வெரி ஃபேட், வெரி நைஸ், அருமையாக பெஸ்ட் போர்ஷன். இங்க அந்த மாதிரி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் அழகாக இங்க வர்ணிச்சிருக்கிறாங்க. கொழுமையானவைகளிலும் சிலவற்றை அவன் கொண்டு வந்தான் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ த கம்பேரிசன் இஸ், இங்க காயின் அவன் சிலவற்றை கொண்டு வந்தான், ஆனால் ஆபேலும் அவன் முழுமையானதை, சிறந்ததை, கொழுமையானவைகளை அவன் ஆண்டவருக்கு கொண்டு வந்தான் என்று இங்கே 2 பகுதியாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. You see, Abel's offering was acceptable in the sight of God because here it is thoroughly described that he gave his best, his firstborn, his fat portions. But Cain, it doesn't have anything. அதை பத்தி இங்க எழுதவே இல்லை. எபிரியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவங்க இவங்க 2 பேருடைய காணிக்கையை அவர்கள் அளவிட்டு பார்க்கிறார்கள். 2 பேரோட காணிக்கையை அளவிட்டு பார்க்கிறார்கள். ஆனாலுமே ஆபேல், அங்கே ஏன பார்க்குறீங்க, ஆபேலோட காணிக்கை ஆண்டவர் கண்ணுக்கு இன்னும் அது கனமானதாக காணப்பட்டது. காயினோட அது சும்மாவாக காணப்பட்டது. It wasn't genuine in God's eyes. அதனால்தான் எபிரியர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் இம்மட்டும் சொல்கிறார், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து படிப்போம். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே இங்க ஆபேல் நீதிமான் என்று அவன் சாட்சி பெற்றான். I want you to understand that because of faith, இங்க ஆபேல் ஒரு விசுவாசமான ஒரு மனிதனாக, தேவ மனிதனாக காணப்பட்டான். ஆனால் காயினோ இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அவனுடைய காணிக்கை விசுவாசமான ஒரு காணிக்கையாக காணப்பட்டது. There was a faithful offering and an unfaithful offering. So Cain's offering, காயினோட காணிக்கை அது எப்படி இருந்தது என்றால், அவன் மிக சிறந்த காணிக்கையை அவன் ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. He did not give his best. அவன் எல்லாத்தையும் எண்ணி கணக்கிட்டு அவன் ஆண்டவருக்கு கொடுத்ததாக இங்கு காணப்படுகிறது. அவன் அவ்விசுவாசத்தில் ஆண்டவர் இடத்தில் அவன் காணிக்கை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இங்க ஆபேலுடைய காணிக்கை எப்படி இருந்தது என்றால், அவனுடைய காணிக்கை சிறந்ததாக இருந்தது. அவனுடைய காணிக்கை கொழுமையான ஆட்டுக்குட்டிகளை, அருமையான ஒரு காணிக்கையை அவன் செலுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய காணிக்கை ஒரு விசுவாசமான ஒரு காணிக்கையாக காணப்பட்டது. ஆமென். His offering was faithful. His offering was faithful. Many Christians take after the firstborn of humanity. அநேக கிறிஸ்துவர்கள் முதல் குழந்தை, உலகத்திலே பிறந்த இயற்கையான முதல் குழந்தை காயினை பின்பற்றுபவர்களாக இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்துவர்கள் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. they calculate with God. ஆண்டவரிடத்தில் கொடுக்கறதுக்கு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. ஐயோ இதை கொடுத்தா எப்படி, ரொம்ப சிக்கனமாக ஆண்டவர் இடத்துல ரொம்ப சிக்கனமாக இருக்கிறாங்க. எதில் சிக்கனமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் இடத்துல ரொம்பவே சிக்கனமாக இருக்கிறாங்க. they don't want to let go
of their possessions. அவங்களுடைய பணத்தில் இருந்து அவங்களுடைய காரியத்தை விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனதில்லாம இருக்கிறாங்க. They are so afraid to give to God because they feel they were lacking somehow. ஆண்டவர் இடத்துல கொடுத்த, சபைக்கு கொடுத்த, காணிக்கையை கொடுத்த, ஐயோ எனக்கு பற்றாக்குறையாக இருக்கும் என்று பயப்படுகிறார்கள். ஆனா ஒன்னு விஷயம் சொல்றேன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் கொடுக்கிறதே இல்லை, காணிக்கை கொடுக்கிறதே இல்லை, தசம பாகத்தை கொடுக்கிறதே இல்லை, எதுவுமே கொடுக்கறது இல்லை. It's so sad. It's very 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 sad. They don't give. ஆனா இதெல்லாத்தையும் செய்பவர்கள் அநேகர் நேரத்தில் சபையில் தலைவர்களாக இருப்பாங்க. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. எல்லாமே தெரிஞ்சும் அவங்க ஒன்று மறக்கிறாங்க. இங்க நீதிமொழிகள் 3:9 ஆண்டவர் சொல்கிறாரு, படிப்போமா? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் அலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். Honor the Lord with your wealth. Honor the Lord with your wealth and with the first fruits of your produce. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு காலகட்டம் நானும் அப்படிதான். ஐ எம் கில்ட்டி. சம்பளம் கிடைக்கும், அதை வச்சுக்குவேன், சபைக்கு வருவேன், வாலிபனாக இருக்கும்போது வேலை செய்வேன், நல்லா சம்பாதிப்பேன். ஆனால் சபைக்கு நான் வருவேன், நான் தசம பாகத்தை கொடுக்கவே மாட்டேன். காணிக்கை நேரத்தில் 2 வெள்ளி இருக்கா, 5 வெள்ளி இருக்கா, 10 வெள்ளி இருக்கான்னு பார்த்து நான் போடுவேன். ஏன்னோ I was very calculative. I give out of my convenience. என்னுடைய முதல் கனியை நான் ஆண்டவர் கொடுத்ததில்லை. என் முதல் கனியை நான் ஆண்டவர் கொடுக்க, ஏனென்றால் எனக்கு விசுவாசம் இல்லை. இதை நான் கொடுத்தா ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா, எனக்கு பற்றாக்குறை இருக்குமா, என்னோட 10% நான் கொடுத்தேன்னா எப்படி, மற்ற காரியங்கள் என்னோட மற்ற செலவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன். எத்தனையோ விஷயங்கள் என் மண்டையில் ஓடுனுச்சு, எத்தனையோ காரியங்கள் நிமித்தம் நான் பயந்தேன். ஆனாலுமே ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் எனக்கு அதை தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தினார். அவருக்கு என் பணம் தேவையில்லை, அவருக்கு என் ஆராதனை தேவை. He doesn't need my money. Brothers and sisters, God doesn't need your money. When you come and give to church, the church doesn't need your money. It's God that you are giving to. You're not giving to the church as a church itself. You're not giving to the pastor. You're giving it to God. You know why? Because giving is an act of worship. கொடுப்பது அது ஆண்டவருக்கு நாம் செலுத்தக்கூடிய உகந்த ஆராதனையாக இருக்கிறது. It's an acceptable worship unto God. Giving is worship, my brothers and sisters. ஆண்டவர் இடத்துல கொடுக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் ஒன்று சொல்லணும், எபிஃபனி சபையில் நான் இங்கே 5 வருடமாக இருக்குது. எபிஃபனி சபையில் இருக்கிறவங்கள நம்பர் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரசன்ன தேவாலயத்தில் உண்மையிலேயே அவங்களோட கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கொடுக்குற ஒரு சபை. ஐ வாண்ட் டு சே, அருமையான ஒரு சபை. முன்னோர்களிலிருந்து இந்த சபையை அவங்க கட்டி பணத்தை சேர்த்து கஷ்டத்தில் கொடுத்து, அதனால தாங்க இன்றைக்கி நம்ம 5 ஸ்டோரி கட்டடத்தை கட்ட முடிகிறது. ஏன்னா அவங்க இருக்கிறதுலையும் இல்லாததுலேயும் நம்ம சபை ஆட்கள் கொடுத்துருக்குறாங்க. பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னோ அதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேலும் மேலும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனாலுமே நிறைய பேர் கொடுக்காமவும் இருக்காங்க. சபைக்கு வராங்க, சபையில் எல்லா காரியத்திலும் கலந்துக்கிறாங்க, சபையில் அவர்கள் கீ லீடர்ஷிப் ரோலில் கூட இருக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, அவங்க மற்ற மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள், சம்டைம்ஸ் ஈவன் இன் கீ லீடர்ஷிப். பட் டு யூ கிவ்? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா ஆண்டவர் நம்முடைய காணிக்கை எதிர்பார்க்கிறார். நம்ம கொடுப்போமா என்று நம்மளுடைய மனசை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இடத்துல கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறோம்? Why are we hesitant? I want to challenge you, young people.
I want to challenge all of you, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, மூப்பர்கள், வாலிபர்கள், உங்களிடத்தில் நான் சவால் இடுகிறேன். I want to encourage you, so I want you to give God your best and He will bless the rest. ஆண்டவரிடத்தில் உங்கள் மிக சிறந்ததே நீங்க செலுத்துங்க. உங்களுடைய காணிக்கையை நீங்க சிறந்ததாக செலுத்துங்க. உங்க தசம பாகத்தை நீங்க செலுத்துங்க. உங்க நேரத்தை நீங்க செலுத்துங்க. சபைக்கு வருவதை நீங்க செலுத்துங்க. அநேகர் அவங்க 60 வயசுக்கு மேல, நீங்க அல்ல 70 வயசுக்கு மேல உங்க உடம்பு ரொம்ப சரியாம இருந்ததுன்னா, இல்ல ரொம்ப ஸ்டேர்கேஸ் எல்லாம் ஏற முடியாட்டி நீங்க சபைக்கு வராதீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் இது ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்கிட்டு சபைக்கே வராம இருக்கிறாங்க. Because it's so easy now. பரவாயில்ல, anytime I can get up. There are 1 or 2 people who are very bold. Pastor, anytime I can get up, I can watch what Pastor online service. இந்த ஆன்லைன் சர்வீஸ் இந்த COVID-19 காலத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அந்த விசுவாசத்தில் நம்ம செய்கிறோங்க. ஆனாலுமே அதே இந்த ஆன்லைன் சர்வீஸ் நீங்கள் ஆராதனைக்கு வராத படிக்க உங்களை சோம்பலாக ஆக்கணுன்றதுக்காக இதை நம்ம செய்யலைங்க. What I may say right now can be a very hard message, but this is in the Bible. Come to the Lord's house. கர்த்தருடைய வீட்டுக்கு நீங்கள் வாங்க, பதிவு பண்ணுங்க. சில பேர் பதிவு பண்ணாமலே வீட்டிலேயே நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கீங்க. இல்லை இதுதான் என் டைம் டு கோ அண்ட் ஒர்க். நம்ம ஓய்வு நாளுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். கிவ் காட் யுவர் பெஸ்ட் அண்ட் ஹீ வில் பிளெஸ் த ரெஸ்ட். இரண்டாவது குறிப்பை பார்ப்போமா? attitude is everything. Attitude is everything to God. உங்களுடைய மனப்பான்மை தாங்க ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆண்டவர் உங்களுடைய மனப்பான்மையை அவர் பார்க்குறாரு. 6வது வசனம் 7வது வசனம் வாசிப்பதை கேட்போமா? அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். பாருங்க, ஆண்டவர் காயினை வெறுக்கல. ஆண்டவர் காயினை வெறுக்கிற, அவருடைய காணிக்கையை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னார் தவிர்த்து காயினை ஆண்டவர் வெறுக்கலைங்க. ஏன்னா வெறுக்கிறவராக ஆண்டவர் காணப்பட்டார்னா ஆபேல் கூட அவர் பேசிக்கொண்டு இருக்க மாட்டார். He wouldn't be having a conversation with Cain. The Lord said to Cain, why are you angry? Why has your face fallen? If you do well, would you not be accepted? அவர் பேசுறாரு. ஒரு தகப்பன் மகனிடத்தில் எவ்வளவு அன்பா பேசுறாரோ அதே மாதிரி இங்க ஆண்டவர் இங்க காயின் இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் உன் முகம் வாடி இருக்கு? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி செய்யற? நீ நன்மையை செஞ்சா இந்த மாதிரி நான் ஏற்றுக்கொள்ளாம இருப்பேனா? நல்லதை நீ செஞ்சு நான் ஏற்றுக்கொள்ளாம இருப்பேன். ஆண்டவர் பேசுறாரு. அநேகர் இங்க பெற்றோர்கள் இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணா நீங்க கொஞ்சுவீங்களா? ஐயோ நீ தப்பு பண்ணிட்டே, சோ ஸ்வீட். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா தெரியுமா, எனக்கு தெரியல என்ன சொல்றது. ஆனா தப்பு பண்ண பிள்ளைங்க நம்ம கண்டிப்போமா இல்லையா? யூ ஆர் கிரவுண்டட். நீ வெளியே போய் விளையாட முடியாது. உனக்கு டிவி இல்லை, போனை பிடிக்கணும், உனக்கு இன்டர்நெட்லாம் கிடையாது. கண்டிப்போம். கண்டிக்கிறதுனால அவங்கள வெறுக்கிறோம் என்று அடையாளம் முடியாதுல்ல. இங்க ஆண்டவர் கண்டிக்கிறாரு, காயினை கண்டிக்கிறாரு. காயின் இடத்துல அவர் பேசுகிறாரு. நீ நன்மை செய்தால் உண்மை மேன்மை இல்லையோ? அவர் கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று அவர் சொல்கிறாரு. If you do well, will you not be accepted? Why are you not doing well? என்று ஒரு தகப்பன் ஒரு மகனிடத்தில் பேசுகிறதே போல அவர் பேசுகிறாரு. He's telling them, if you do well, will you not be accepted? So this is a conversation between a father and a son. ஆண்டவர், God is a very, very caring God. God is very, very patient. God is asking Cain, காயின் இடத்துல அவர் கேட்கிறாரு, உன்னுடைய மனப்பான்மையை நீ மாற்றிக்கொள்ளு.
நீ எப்படி உன்னுடைய செய்கையை நீ செய்கிறாயோ, நீ என்ன யோசனை நீ வைத்திருக்கிறாயோ அதை நீ மாற்றிக்கொள்ளு. நீ உன்னுடைய தம்பியை எப்படி பார்க்கிறாயோ அதையும் நீ மாற்றிக்கொள். Change. God is asking Cain to change his attitude, to change the way he does things and to change the way he sees his brother. இங்க ஆண்டவர் ஒரு forewarning கொடுக்கிறாரு. He's warning Cain. அவர் சொல்கிறாரு, if you do not do well, sin is crouching at the door. அவர் சொல்கிறாரு, God is forewarning Cain to change. மாறு, சீக்கிரம் மாறு, நீ மாறு. நீ மாறாட்டி இதை விட ஒரு பயங்கரமான சூழ்நிலை உன்னை தாக்கும். நீ மாறலனா இதை விட ஒரு பயங்கரமான சூழ்நிலை சந்திக்க உனக்கு அந்த நேரம் வரும். See? So it is not just suddenly, you know. இதை நீங்க பைபிள்ல அடுத்த வேர்ஸ்னா அடுத்த நேரம் அடுத்த மணி நேரம் இது நடந்துன்னு நினைக்காதுங்க. இதெல்லாம் ஒரு காஸ்ட் ஆஃப் டைம். அவர் சொல்கிறாரு, பேசுறாரு, சொல்றாரு, பேசுறாரு. ஆனா இவன் அந்த வருஷம் போக போக, அந்த மாதம் போக போக, நாட்கள் போக போக அவன் இன்னும் மாறல. இன்னும் அவனுக்குள்ள இருக்கிற வெறுப்பு, அவனுக்குள்ள இருக்கிற ஆத்திரம், கசப்பு, ஜெலசி எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்குது. See, I want you to know, God didn't just accept Cain's offering. He didn't accept Cain's attitude either. அதனால்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பார்ப்போமாக. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. So it was not just the offering. He didn't accept Cain's attitude either. Your attitude was not right before God. It was not just the offering, but the attitude behind the offering. It was the attitude. அந்த காணிக்கைக்கு பின்னால இருக்கிற அந்த மனப்பான்மையை ஆண்டவர் வெறுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளல ஆண்டவர். He didn't. God just did not accept Cain's offering. He did not accept Cain's attitude. His attitude made God upset. சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும். We must change the way we worship. நம்ம ஆராதிக்கிற, எப்படி ஆராதிக்கிறோம் அந்த விதத்தை நம்ம மாற்றணுங்க. We should change the way we worship. We should change our attitude towards God. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நம்ம மனப்பான்மையை மாற்றணும். We must change our attitude towards our people. பிறருக்கு நம்ம செலுத்தக்கூடிய கனத்தையும் மரியாதையும் எப்படி அவர்களை நாம் பார்க்கிறோம் என்ற அந்த மனப்பான்மையை நம்ம மாற்றிக்கணும். We must change in the way we give to God. ஆண்டவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கை, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தையும் ஆண்டவருக்கு பிரதியாக இல்லாதபடிக்கு இருந்ததுன்னா நம்ம மாற்றிக்கணுங்க. We must change the way in which we serve God. ஆண்டவருக்கு நம்ம சேவை செய்கிற விதத்தை நம்ம மாற்றணுங்க. It must be an acceptable way. We must change our heart. நம்ம இருதயத்தை நம்ம மாற்றணுங்க. We must change. நம்ம மாறணும். எல்லாத்தையும் நம்ம மாற்றணுங்க. And it all comes from the heart. உள்ளுக்குள்ள இருந்து நம்ம மாறணும். If you want God to really accept and to be pleasing, we want to live a life pleasing to God. It's not that God will just throw us away, but we want to please God. ஆண்டவர் நம்ம சந்தோஷப்படுத்த நமக்கு ஆசை இல்லையா? சந்தோஷப்படுத்தணும் உங்களுக்கு ஆசை இல்லையா? சந்தோஷம் எப்படி படுத்தணும்? முதலாவது இந்த காரியங்கள் நம்ம மனசில் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டுச்சுன்னா, மனப்பான்மையாக அந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம மாற்றிக்கணும் முதலாவது. Amen. We have to change ourselves. And that's the plain naked truth to you. We have to change ourselves. மூன்றாவது குறிப்பை நம்ம பார்ப்போமா? மூன்றாவது குறிப்பு, we have to let go of the past and the past will let go of you.
கடந்ததை நாம் விட்டு விட்டால் கடந்தது நம்ம விட்டுவிடும். கடந்ததை நாம் விட்டு விட்டால் கடந்தது நம்மை விட்டுவிடும். ஒரு கதை சொல்கிறேன். there were 2 shopkeepers. 2 பேர் இருந்தாங்க. 2 மளிகை கடை வச்சுக்கோமா, இல்லை துணி கடை. இந்த பக்கம் ஒருத்தன், இந்த பக்கம் ஒருத்தன் அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து கடை டைரக்டாக இருந்தது. ஸோ அவங்க என்னடா பண்ணுறாங்கன்னா இவன் அப்படியே பார்ப்பான், நீ என்னடா பண்ணுற. அங்கேருந்து அவன் பார்ப்பான், டே நீ என்னடா பண்ணுற. இந்த நேரம் இந்த கடைக்குள்ளே யாராவது ஒரு கஸ்டமர் போனாங்கன்னா தெரியுமா, அவன் வந்து அப்படியே வெடப்பு சிரிப்பான். நீ எடுத்துக்கிட்ட, எனக்கு வந்த வியாபாரத்தை நீ எடுத்துக்கிட்ட. அப்போ இந்த கடைக்கு எவனா வந்தானா அவன் வந்து பார்ப்பான், எடுத்துக்கிட்ட, எனக்கு வந்த வியாபாரத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி 2 பேரும் போட்டு பொறாமை உள்ளவனாக இருந்தானுங்க. ஒரு நாள் ஒரு தேவதூதன் வந்து அந்த ஒரு கடன்காரங்கிட்ட, அந்த கடை வச்சிருக்கால அந்த கடைக்காரங்கிட்ட வந்து ராத்திரி வந்தான். சைமன், சரி வச்சுக்கோங்க, அந்த கடைக்காரன் பேர் சைமன். சைமன், தேவதூதன், நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். சைமனுக்கு சந்தோஷம். வாவ், அடிச்சது லக்கி பிரைஸ். தேவதூதன் என் இடத்துல வந்திருக்கிறாரு, நீ என்ன கேட்டாலும் அவன் கொடுக்க ஆசை, அப்படியே மனதோடு இருக்கிறாரு, ஆசீர்வதிப்பாரு. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன். நீ என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். காடி கேட்டா கொடுப்பியா? நீ காடி எவ்வளவு பெரிய பென்ஸ் காடி, லம்போகினி நீ கேட்டா கூட நான் உனக்கு கொடுப்பேன். பெரிய வீடு எவ்வளவு பெரிய வீடு நீ வேணும் உனக்கு கொடுப்பேன். காசு கொடுப்பீங்களா? எவ்வளவு கோடி உனக்கு வேணும் நான் கொடுப்பேன். வாவ், தேவதூதன் எவ்வளவு பெரிய ஒரு பிக் பிளெஸிங்கா வந்தாரு. நான் சொன்னாரு, ஜஸ்ட் ஓகே. தேவதூதன் சொல்றாரு, நீ வந்து எதை நீ கேட்கறியோ, நீ எதை நீ கேட்டாலும் உன் பக்கத்து கடைக்காரன் கால அவன் யாரு? அந்த பீட்டரா? அவன்தான். அந்த பீட்டருக்கு நான் 2 மடங்கு கொடுப்பேன். என்னது? ஆமா, உனக்கு ஒரு லம்போகினி நான் கொடுத்தேன்னா அவனுக்கு நான் 2 லம்போகினி கொடுப்பேன். உனக்கு ஒரு பெரிய ஒரு இடத்த நான் வீடை நான் உனக்கு கொடுத்தேன்னா அவனுக்கு 2 பெரிய வீடு நான் கொடுப்பேன். உனக்கு நான் 1 கோடி கொடுத்தேன்னா அவனுக்கு நான் 2 கோடி கொடுப்பேன். அதுதான் டீலிங். உனக்கு எப்படி ஓகேயா? அது எப்படி முடியும்? அதுதான் டீல். வேணும் எடுத்துக்கோ, இல்லை நான் போயிடுறேன். இல்லை, சரி சீக்கிரம் உனக்கு என்ன வேணும்? அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். பணம், காசு, இது எப்படி? இது நல்லா இருக்கு, என்ன பண்ணலாம்? எனக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கும் கிடைக்குது, என்ன பண்ணலான்னு யோசி கடைசியில் அவன் சொன்னான், ஓகே இதுதான் என் ஆசை. என்னது? தேவதூதன் சொல்றாரு, இப்பவே சொல்லாத, நிறைவேற்றுற. நீ வந்து என்ன பண்ணுனா, எஸ் சொல்லுங்க, அடிச்சு இந்த கண்ணை நீ வந்து குருடாக்கிடு என்று இங்க சைமன் சொல்றான். அடிச்சு இந்த கண்ணை நீ குருடாக்கிடு. எனக்கு ஒரு கண்ணு போனுச்சுன்னா அந்த பீட்டருக்கு. இதுதாங்க நம்மளுடைய நிலைமை. many people are very revengeful. The thousands of people, ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கானவர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. நான் செத்தாலும் ஒழிய நீ உருப்படக்கூடாது. I will get you. எத்தனையோ வருடங்கள் அந்த வஞ்சத்தை வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள, அந்த பொறாமையை வச்சிருப்பாங்க, அந்த ஆத்திரத்தை வச்சிருப்பாங்க, அந்த மன்னிக்க முடியாத தன்மையை வச்சிருப்பாங்க, அந்த கசப்பை வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் புத்தி ஒரு பெரிய ஸ்டோர் ஹவுஸ்ல மனசுக்குள்ள அவங்க வச்சிருப்பாங்க. அந்த ஒரு நாள் இந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அந்த ஒரு நாள் அது கிடைச்சதுன்னா மாவனை நான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி அவங்க வெறுப்பாக, அந்த வெறுப்பை சேர்த்துக்கொண்டு அவங்க வந்து எதை சேர்க்குறாங்களோ இல்லையோ, பணத்தை சேர்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் மனசில் இதை சேர்த்துக்கொண்டே அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. The most saddest thing, the worst part of all, அநேகர் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சேர்றது வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று அவங்க பாடுறாங்க.
ஏன்னோ ஆனால் அவங்க ரத்தத்தால் மீட்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ரத்தத்தால் கழுவப்பட்டாங்க என்று சொல்கிறாங்க. ஆனாலுமே அநேகர், எல்லாருமே இல்லைங்க, நிறைய நல்ல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உண்மையிலே மறுரூபமான கிறிஸ்தவர்கள், புதிய ஜீவனாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனாலுமே அநேகர் அவங்கள கசப்பு வெறுப்புகளை விட முடியாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. many 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 Christians who cannot just let go the hatred, the anger, the disappointment. ஒரு காலகட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க, நான் மறக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு நான் மறக்கவே மாட்டேன், இந்த மாதிரி செஞ்சாங்க. சில சமயம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்களை நான் மன்னிக்க சொல்லி அவங்கள விட்டுருங்க. யூ கேனாட் ஹோல்ட் இட். அதை நீங்கள் பிடிச்சி கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பிடிக்க அந்த பிரச்சனை பெருசாகாது. கடைசியில் என்ன நடக்கும்? இந்த தேவதூதன் மாதிரி நீ ஒரு கண்ணை இழந்தாலும் அவன் 2 கண்ணை இழக்க வேண்டும் என்று நீங்கள் வகை தேடுவீங்க. Why you want to do that? Because you know why? There's so much of anger, there's so much of hostility, violence, rage, jealousy inside our hearts. அதுதாங்க இங்க காயனுக்கு நடந்தது. அவன் வருஷம் அவன் சேர்த்துக்கிட்டே இருந்தான் அவன் தம்பிக்கு எதிராக. அவன் தம்பி மேல அவனுக்கு அவ்வளோ போறாமை, அவ்வளோ வஞ்சம். மேபி அவன் தம்பி இன்னும் சகோதர எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, எப்பயாவது என் பெரியவன் வந்து ஏதாவது தப்பு பண்ணான்னு சின்னவன் வந்து குட் ஃபார் யூ என்று அவன் வந்து அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி இவன் விளையாட்டுத்தனமாக பேசியிருக்கலாம், ஆனால் அங்கே அண்ணங்கார அதை மனசில் வச்சுருக்கான். மனசில் வச்சுக்கிட்டு அவன் காத்து கொண்டு இருந்தான் நேர காலத்துக்காக. இந்த காலகட்டத்திலையும் சபையிலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாமே செய்வாங்க, எல்லா மினிஸ்ட்ரியும் செய்வாங்க, வந்து பாட்டு போடுவாங்க, நல்ல ஜெப மினிஸ்ட்ரி செய்வாங்க, அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. வாலிபர்கள் இருக்காங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. நல்ல அபிஷேகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நல்ல திறனடைந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அது நிறைய பேர் போதகராக கூட இருக்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நம்ம எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்குங்க. நமக்குள்ளே ஒரு காயின் இருக்கிறான், அந்த காயினை நம்ம விரட்டணும், அந்த காயினோட பாவத்தை நம்ம விரட்டணுங்க. It's a very heavy message, but I'm telling you, this is the sin of Cain. இதுதான் காயினின் பாவம். இந்த பாவம் தான் ஆபேலை கொன்று போட்டது. இந்த பாவம் தான் உங்களுடைய கதவு அருகே காத்து கொண்டு இருக்குது. 7வது வசனத்தை வாசிப்பது கேட்போமா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வாசப்படியில் அது பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டு இருக்காது, அது ஓடிக்கொண்டு இருக்காது, அது படுத்து கொண்டு இருக்கும். ஏன்னா காவல் நாய் மாதிரி அந்த பாவம் உங்கள் வாசப்படியில் அது படுத்து கொண்டு இருக்கும். உங்களுடைய ஆத்மாவின் வாசப்படியில், உங்களுடைய உள்ளத்தின் வாசப்படியில் அந்த பாவம் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? படுத்திருக்கும். இட்ஸ் ஸ்லீப்பிங், வெயிட்டிங் when you open the door. காயின் அந்த கதவை திறந்தான், கச்சிக்கிற சிங்கம் போல அவனை வந்து அப்படியே முழுங்கிச்சு. We don't learn to let go of the past hurts and pain and disappointment, brothers and sisters. இந்த காரியங்கள், இந்த கசப்புகள், வெறுப்புகள், இந்த வலி, இதை எல்லாவற்றையும் நம்ம விடாத நம்ம இருந்தோம் என்றால் என்ன நடக்கும்னா, ஒரு நாள் அதை நம்ம கச்சித்து கொள்ளும். It will take control of us. நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இன்னும் அப்படிதான் வாழ்றாங்க. ஒரு ஜெபம் இருந்துச்சுன்னா இவங்க வந்தா அவங்க வரமாட்டாங்க, அவங்க வந்தா இவங்க வரமாட்டாங்க. ஜூம் மீட்டிங்ல இவங்க வராங்கன்னு தெரிஞ்சா அவங்க வரமாட்டாங்க, அவங்க வராங்க தெரிஞ்சா இவங்க வரமாட்டாங்க. சில பேர் 2 பேரும் வரவே மாட்டாங்க. இவங்க ஏதாவது பண்ணா அவங்க மறைச்சுக்குவாங்க, அவங்க ஏதாவது பண்ணா இவங்க மறைச்சுக்குவாங்க. இது பாவங்க. ஆண்டவர் கண்ணுக்கு இது பாவம். உன் சகோதரன் இடத்தில்
உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவன் பெயர்ல உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, அவனோடு உனக்கு கோபம் இருந்ததுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய காணிக்கையை நீ அங்கே வச்சு அவனோட போய் ஒப்புரவாகி அதுக்கப்புறம் உன் காணிக்கையை செலுத்துன்னு சொல்றாரு. ஆனாலுமே நம்ம அவ்வளோ பிரச்சனைகளும் கோபத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு நம்ம எப்படிங்க ஆண்டவர் ஆராதிக்கணும்? விடணுங்க. இல்லாட்டி ஒரு நாள் நம்ம காயின் மாதிரி ஆயிடுவோம். We will become like them. This is the sin of Cain. இதுதான் காயனின் பாவம். அந்த பாவம் அது நம்மளை அப்படியே மெதுவா வகை தேடி முழுங்கிடுங்க. Let it not overrule. நம்ம அதை மேற்கொள்வோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். அதை நம்ம மேற்கொள்வோம். அவங்கள மன்னிப்போம். அவங்கள பற்றி பேசாமல் இருப்போம். முடிஞ்சா அவங்களோட பேசி ஒப்புரவாகும். ஏன்னா அந்த வகையில் நீங்கள் பிசாசை சாவடிக்கிறீங்க. பிசாசோட அந்தகார சக்திகளை சாவடிக்கிறீங்க. அந்த பாவத்தை சாவடிக்கிறீங்க. அது உண்மையான பிசாசு, அதோட அந்தகார சக்தியினால உங்களுக்குள்ள வாசம் செய்கிற அந்த சக்தியை நீங்கள் சாகடிக்கிறீங்க. அதை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க. சகோதர சகோதரிகளே, I want you to know, do what is right before God and He will accept you and your offering and you can live a life pleasing to God. கர்த்தருக்கு முன்பாக எது நன்மையோ நீ அதை பின்தொடர்ந்து நீ செய். அப்பொழுது உன்னுடைய காணிக்கையும் உன்னையும் அவர் அங்கீகரித்து நீ ஆண்டவருக்கு சிறப்பான, அவர் கண்ணுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழலாம். 3 குறிப்புகள் உங்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன். முதலாவது, God expects your best and He will bless the rest. ஆண்டவர் உங்களிடத்தில் மிக மேன்மையானதை அவர் எதிர்பார்க்கிறார். பிறகு எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். Attitude is everything to God. உங்களுடைய மனப்பான்மை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருக்கு முக்கியங்க. கடைசி, let go of the past and the past will let go of you. கடந்ததை நீங்கள் விட்டுவிடுங்கள். கடந்தது உங்களை விட்டுவிடும். So are we giving God the offering that He is asking? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காணிக்கை நம்ம கொடுக்கிறோமா? கொடுப்போங்க. இட்ஸ் நாட் இம்பாசிபிள். அவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம், அவரை மேன்மைப்படுத்துவோம். ஒன்று சேர்ந்து நம்ம துதிப்போம். அந்த பாவத்தை நாம் மிதிப்போம், நம்ம மேற்கொள்வோம். அருமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோங்க. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, எங்களுடைய மனப்பான்மையை நீர் மாற்றி, ஆண்டவரே, நாங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை, தசமபாகம், எங்களுடைய வாழ்க்கை நேரம் எல்லாவற்றும் உமக்கு ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கக்கூடியதாக இருப்பதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் பாவங்களையும் ஆண்டவரே, இம்மட்டும் நான் இப்படி இருந்தேன் என்றால், உங்க கொடுக்காம இருந்தேன் என்றால், நான் மனப்பான்மையை கடினமான ஒரு இருதயமானவனாக இருந்தேன் என்றால், கசப்பு வெறுப்பு ஆத்திரம் உள்ளவனாக இருந்தேன் என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். என்னை மன்னியும் தேவனே. ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே, நான் என்னுடைய கசப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு, ஆண்டவரே, என் அவ்விசுவாசத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே, உமக்கு நான் உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உமக்கு உகந்த காணிக்கையை நான் செலுத்த என்னை ஆயத்தம் செய்தருளும். தேவனே, என்னையும் என் காணிக்கையையும் என் வாழ்க்கையையும் நீர் அங்கீகரியும். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். என்னையும் என் குடும்பத்தையும் நீர் காத்துக்கொள்ளும். நன்றி அப்பா. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த உண்மையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 014-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். நீங்க கேட்ட வண்ணமாக நம்மளுடைய தசமப்பாக காணிக்கையை நீங்க உங்கள் பேனாவ் இல்லை செக் மூலமாக இல்லை ஏடிஎம் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அதே வேளையில் நம்மளுடைய கட்டட நிதியை குறித்து நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். இந்த வாரமும் உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கட்டட காரியம் இப்போ 2வது மாடியிலிருந்து 3வது மாடி நம்ம கட்டியிருக்கிறோம். எங்களுடைய இணையத்தின் பக்கத்துக்கு நீங்கள் சென்றீர்களானால் www.churchoftheepiphany.sg அங்கே நீங்கள் சென்றீர்களானால் எங்களுடைய ப்ராஜெக்ட் ரீடெவலப்மெண்ட் என்று நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். கட்டடம் இப்பொழுது 2வது மாடியிலிருந்து 3வது மாடி அது கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா! 54 வருடங்கள் கழித்து இந்த கட்டடத்தை நாம் கட்டுகிறோம். அடுத்த வருடம் நம்மளுடைய சபை 55 வருடமாக மாறும். இந்த 50வது வருடத்தில் இந்த கட்டடம் முழுமையாக அது முடிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறோம். ஆனாலுமே ஒரு சில சவால்கள் உண்டு. $3 மில்லியன் சிங் டாலர்ஸ் நமக்கு இன்னும் தேவைப்படுகிறது. இந்த கட்டடத்தை எழுப்புவதற்கு எல்லா காரியங்களுக்கும் இந்த $3 மில்லியன் நமக்கு தேவைப்படுகிறது. எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி நான் தாழ்மையோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் இந்த கட்டடத்துக்கு இந்த வருடம் உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 நிமித்தம் எந்த ஒரு ஃபண்ட் ரைசிங்கும் செய்ய முடியாத ஒரு பட்சத்தில் நாம் இருக்கிறோம். அது நிமித்தம் கட்டடம் ஏறிக்கொண்டே இருக்கிறது, செலவு ஏறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு இந்த கட்டடத்துக்கு இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் என்று கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் பேசினார் என்றால் இந்த பேனாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பில்டிங் ஃபண்டை நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் செக்கு எழுதி நம்ம சபைக்கு நீங்கள் அனுப்பணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களானால் அதற்கு நீங்கள் சர்ச் ஆஃப் தி எபிஃபனி நீங்கள் பில்டிங் ஃபண்ட் என்று நீங்கள் எழுதினீர்களானால் அது நம்மளுடைய பில்டிங் கட்டட நிதிக்கு அது செலுத்தப்படும். இல்லாட்டி எங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு இமெயில் மின்னஞ்சலுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், கேள்விகள் கேட்கலாம். கட்டடத்தை குறித்து உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்களிடத்தில் நீங்கள் கேட்கலாம். இவங்க ஸ்க்ரீனில் பதிவு பண்ணப்பட்ட எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் எங்களுடைய ஆஃபீஸ் ஃபோன் நம்பரும் அதில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அடித்து நீங்கள் எங்களிடத்தில் விசாரிக்கலாம். அடுத்த அறிவிப்பை நாம் பார்ப்போமாக. அக்டோபர் 18ஆம் தேதி எங்களுடைய சிங்கப்பூர் பேராயத்தின் 10வது பேராயராக ரெவரண்ட் கெனன் டாக்டர் டைட்டஸ் சுங் அவர் அந்த பதவி ஏற்றுக்கொள்வார். On the 10th, our 10th Bishop of Singapore will be installed on the 18th of October. He is the Bishop designate Reverend Canon Dr. Titus Chung. இப்பொழுது உங்களுடைய ஸ்கிரீனுக்கு முன்பாக இந்த யூடியூப் லிங்க் உங்களிடத்தில் இருக்கும். இந்த யூடியூப் லிங்கை அந்த 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5 மணிக்கு நீங்கள் அதை தொட்டீர்களானால் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டலேஷன் சர்வீஸை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு
வித்தியாசமாக இது நடத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த பிஷப் இன்ஸ்டலேஷன் ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். ஆனால் இந்த கோவிட்-19 சூழ்நிலையினால் ஒரு 100 பேர் ஒன்றிதான் அந்த சபைக்குள் இருக்க முடியும். மற்றவர்கள் நம்ம எல்லோருமே அந்த யூடியூப் மூலமாக பார்த்து அவரை நாம் ஆசீர்வதிப்போம், அவருக்காக ஜெபிப்போம். அவர் இந்த காலகட்டத்தில் தன்னை தாமே குடும்பத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆழமான கனமான ஊழியத்திற்கு அவருக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபம் செய்வோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் நாம் பார்ப்போம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காகவும் இந்த வேளையில் நாம் எழுந்து நின்று நாம் அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய போகையிலும் வருகையிலும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் முக்கியமாக ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில முன்பாக நடுவில் நிறுத்தவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, நீரே அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை நீர் வழி நடத்தும். திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதித்து இன்னும் மேலும் மேலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக அவர்களை ஒரு குடும்பமாக அழைத்து பயன்படுத்தும். நீரே அவர்களின் தேவனாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்து இன்னும் திருமண வாழ்க்கையை பலப்படுத்தும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேலையை நாம் எழுதி நிற்போமா? ஹல்லேலூயா. இறுதி ஜெபத்துக்கு நாம் இருதயங்களை ஆயத்தம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய வசனத்தை கேட்ட ஆண்டவரே எங்களுடைய செவிகளையும் உள்ளத்தையும் நீர் ஆசீர்வதியும். தேவனே, எங்களை ஆண்டவரே மறுரூபப்படுத்துமா. கசப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் வீசி எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வழிநடத்தும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை நாங்கள் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். என்ற வண்ணமாக நம் இறுதி பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை முடிவு கொண்டு வருவோம். I'll see you next week. Bye bye. Yesunada, unden so
இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். ஜீவகால பரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவீர். பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவீர். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்தமாயினோம்.